ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் சரிப்பா எல்லாரும் வாங்க ட்ரெஸ் எடுக்க போகலான்னு சொல்லிட்டு மொத்த குடும்பத்தையும் கூட்டிகிட்டு கிளம்பிட்டாரு நம்ம பாண்டியன். என்னப்பா இது ஒரு ட்ரெஸ் எடுக்க மொத்த குடும்பமா? ஓகே, இதெல்லாம் ரைட்டு, கல்யாணம் அதனால் எடுத்துகிட்டு வரீங்க, ஓகே. கூட ஆப்பையும் சேர்த்து கூப்பிட்டு வரையப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. யாருன்னு பார்க்குறீங்களா? நம்ம தங்கமயிலோட ஃபேமிலியை தாங்க சொன்னோம். தங்கமயிலோட ஃபேமிலியும் வந்திருந்தாங்க. வந்த உடனே அவங்க 3 பேர் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, ₹1,00,000 புடவை எடுக்கணும் தான் பொண்ணுக்குன்னு ஆசைப்பட்றாங்க. அது எப்படியா நிச்சயம் ஆக மட்டும் ஒரு மாதிரி இருக்கீங்க, நிச்சயம் ஆனதுக்கப்புறம் வேறு மாதிரி உங்கள் வேலையை போட்டு காமிக்கிறீங்க. உங்களால் செலவெடுக்க முடியுமா? ஏன் இப்படி ஆடம்பர வாழ்க்கையில் கொண்டு போய் காசை கொட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு புடவைக்கு 1,00,000 இதெல்லாம் கேட்கவே கொடூரமாக இருக்குது. அது சரி, அவங்கள்ட்ட காசு இருக்குது, அதை பண்ணுறாங்க. அதுக்கு 4 பேருக்கு சோறு வாங்கி போடுங்கய்யா, அதுவாது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கூட்டு போய் விலையை பார்க்குறாரு. 1,00,000 போட்டிருக்கு. பார்த்தோன்னே சாக்காயிடுச்சிங்க. உடனே ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு பாண்டியன் இங்கே நல்லா இல்லை அங்கே நல்லா இல்லைன்னு கூப்பிட்டு வராரு. 64,000 இருக்கு. அச்சுச்சோ, 64,000 நம்ம பட்ஜெட்டுக்கு தாங்காதுப்பான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா பார்த்து கூப்பிட்டு வராரு. கடைசியில் பார்த்து ஒரு ஜீரோவை நீ மறந்துட்டே குமார். அதை விட்டுட்டு பார்த்தா 1,00,000ங்கிறது அவர் மறந்துட்டு 10,000 நினச்சிக்கிட்டாரோ என்னமோ, 10,000மோ 15,000மோ நினச்சிக்கிட்டாரோ என்னமோ. அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தா 1,00,000ங்கிறது தெரியல. மீனா இதை பார்த்தோன்னே அச்சுச்சோ மாமா நம்ம பட்ஜெட் தாங்காது மாமான்னு வேறு இடத்துக்கு கூட்டு போய் இந்த புடவை அந்த புடவைன்னு காமிச்சிட்டு இருக்காங்க. எப்படியோ காப்பாற்ற நினைக்கிறாங்க. இந்த புடவை நல்லா இல்லைன்னு மொத்த குடும்பமும் சேர்ந்து அமைதியாக இருக்காங்க. ஐயோ பட்ஜெட்டு தாங்காதியா, அதை புரிஞ்சுக்கோங்கயா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு ஒன்று இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த தங்கமயிலுக்கு ஒன்றும் புரியல. தங்கமயிலோட அம்மாவுக்கு நல்லாவே புரியுதுங்க. இவங்களுக்கு பெருசாக படிக்கணும் நினைக்கிறாங்க. ஐயோ கல்யாணம் முடிவாயிருச்சுன்னா மட்டும் ஒரு ஆட்டம் காமிக்கிறீங்களே, அது எப்படியா உங்களால் இவ்வளோ சிறப்பாக ஆட்டம் காமிக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கொட்டு என்னைக்காவது ஒரு நாள் உடையும் இல்லை, அன்னைக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.